வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். காலவரையின்றி சப்ரகமுக பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பதுளை கொழும்பு பிரதான வீதியின் பம்கிந்த முச்சந்தியை மறித்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை வாழ் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பெருநாள் கொண்டாட்டங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தமது கட்சியுடன் இணைக்கும் முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளது பாரதிய ஜனதா கட்சி. இனி விரிவான செய்திகள். காலவரையின்றி சப்ரகமுக பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பதுளை கொழும்பு பிரதான வீதியின் பம்கிந்த முச்சந்தியை மறித்து இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்கலைக்கழகம் மூடப்பட்டுள்ளமைக்கு தாம் கடும் எதிர்ப்பை வெளியிடுவதாக சப்ரகமுக பல்கலைக்கழகத்தின் மாணவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் ரசிந்து ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். தியாக திருநாளான புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்கள் விசேட தொழுகைகளில் ஈடுபட்டனர். புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு கொழும்பு தெவட்டகக பள்ளிவாசலில் இன்று விசேட தொழுகைகள் இடம்பெற்றன. இலங்கையிலே வாழக்கூடிய நாங்கள் இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே இலங்கையிலே மூவின மக்களும் சேர்ந்து வாழ்கின்றோம். சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் என்று அனைவர்களும் இந்த நாட்டிலே வாழ்கின்றோம். இந்த சகோதரத்துவத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த ஹஜ் பெருநாள் நல்லதோர் பாதையாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்த நன்னாளிலே எமது அயலவர்கள் யாராக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருக்கலாம், சிங்களவர்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக சகலரும் நம்மவர்கள் என்பதை உணர்ந்து நாம் உண்ணக்கூடிய உணவு வகைகளை அவர்களுக்கும் பரிமாற்றம் செய்து மத இன ஒற்றுமையை வளப்படுத்துவதற்கு மிகவும் உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஹஜ் பெருநாளை நல்லதொரு நாளாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை இந்நேரத்திலே சகலருக்கும் சொல்லிக் கொள்வதோடு ஹஜ் பெருநாளை கொண்டாடும் அனைவர்களுக்கும் ஈதுல் அல்ஹா முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். முஸ்லிம்களின் 2 பெருநாள்களில் தியாகத்தை வலியுறுத்தும் பெருநாளான ஈதுல் அல்ஹா என்று அழைக்கப்படும் ஹஜ் பெருநாளை இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் இன்று கொண்டாடுகின்றனர். திருகோணமலை, பெரிய கிண்ணியா மற்றும் சின்ன கிண்ணியா பிரதேசங்களில் உள்ள பள்ளிவாசல்களில் இன்று துஆ பிரார்த்தனைகள் நடைபெற்றன. ஹஜ் பெருநாள் சிறப்பு தொழுகை வவுனியா பட்டாணிச்சூரில் இன்று காலை இடம்பெற்றது. வவுனியா தௌஹத் ஜமாத்தின் ஏற்பாட்டில் தொழுகைகள் இடம்பெற்றன. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இஸ்லாமியர்கள் புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு விசேட தொழுகைகளிலும் கொண்டாட்டங்களிலும் ஈடுபட்டமை எமது கேமராவில் பதிவானது. ஹஜ் பெருநாளை முன்னிட்டு வாழைச்சேனை, பிறைத்துறைச்சேனை மஸ்ஜிதுல் பரகத் பள்ளிவாசல் ஏற்பாடு செய்த திறந்தவெளி பெருநாள் தொழுகை பள்ளிவாசல் முன்றலில் இடம்பெற்றது. இதில் பிறைத்துறைச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்த ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர். காத்தான்குடி கடற்கரை மைதானத்தில் இன்று காலை இடம்பெற்ற தொழுகையில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டிருந்தனர். அம்பாறை அட்டாளைச்சேனை மஸ்ஜிதுல் பலாவில் இடம்பெற்ற பெருநாள் தொழுகையிலும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடந்த சில நாட்களாக அம்பாறை மாவட்டத்தில் மழை பெய்து வந்த போதிலும் இன்றைய தினம் மழையின்றி காலநிலை சீராக உள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். கடமைகளில் இறுதி கடமையான ஹஜ்ஜோடு புத்தளம் கொத்தாந்தீவு முஹாயிதீன் ஜும்மா பள்ளிவாசலில் இன்று இடம்பெற்ற தொழுகை மற்றும் விசேட துவா பிரார்த்தனைகளிலும் பெருமளவான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர்.
வெளிநாட்டு புகலிட கோரிக்கையாளர்களை மீண்டும் மீள்குடியேற்றுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஐக்கிய நாடுகளிடம் இலங்கை அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. இவர்களில் அநேகமானவர்கள் பொருளாதார எதிர்பார்ப்புடனேயே இவ்வாறு புகலிடம் கோருவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை குறிப்பிடுகின்றது. இவை நாட்டின் பாதுகாப்புக்கும் சுகாதாரத்துக்கும் அச்சுறுத்தலாக உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் மறுக்கப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்களின் எதிர்பார்ப்பு குறித்து ஐக்கிய நாடுகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என ஜெனீவாவில் உள்ள இலங்கை பிரதிநிதி சமந்த ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளார். புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் ஆணையாளர் அலுவலகத்தின் நிறைவேற்று சபைக்கு அனுப்பியுள்ள அறிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 வருடங்களில் சுமார் 700 வீதமான புகலிட கோருபவர்களை இலங்கை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இவ்வாறு விண்ணப்பம் மறுக்கப்படும் புகலிட கோரிக்கையாளர்கள் 3ஆம் நாடொன்றில் குடியேற்றப்பட வேண்டும் எனவும் சமந்த ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளார். 1951ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான மாநாட்டில் இலங்கை கையெழுத்திடாத போதிலும் தொடர்ந்தும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு தஞ்சம் வழங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் 88 பாகிஸ்தான் பிரஜைகள் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் ஆணையாளர்கள் அலுவலகம் குறிப்பிடுகின்றது. இவர்கள் சர்வதேச சட்டத்தை மீறியுள்ளதாகவும் அந்த அலுவலகம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. மனித வாழ்வுக்கு உறைவிடம் அடிப்படையானது. இன்று உலக குடியிருப்பாளர் தினமாகும். யுத்தம் காரணமாக வீடுகளை இழந்த மக்கள் பலர் வீடற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். மனிதர்கள் உயிர் வாழ ஊன், உடை, உறையுள் என்பன அடிப்படை தேவைகளாகும். உலகில் யுத்தம், வன்முறை, பொருளாதார நெருக்கடி, பஞ்சம், வர்க்க ஒடுக்குமுறை என பல காரணங்களால் மக்கள் தங்கள் இருப்பிடங்களை இழக்கின்றனர். வீடற்ற வாழ்வு என்பது அலைச்சல் நிரம்பிய துயரம். உலகில் வீடற்றவர்கள் மற்றும் இருப்பிடமற்றவர்களின் தேவையை நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த நாள் நினைவுபடுத்துகின்றது. வடக்கில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்துள்ளனர். மீள்குடியேற்றம் நடைபெற்று சுமார் 5 ஆண்டுகள் கடந்துள்ள போதும் பல்வேறு காரணங்களினால் தொடர்ந்தும் பலர் வீடற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். கிளிநொச்சி ரத்தினபுரத்தில் தற்காலிக வீடுகளில் வசிக்கும் மக்களின் நிலையே இது. இந்த வீட்டு திட்டத்தை இவ்வளவு காலம் தரவில்லை, தாரம் சொல்றேன் எல்லா அறிக்கைகளும் எடுத்து போட்டு காணிக்கு இதெல்லாம் தந்து போட்டு இப்ப இல்லை நிற்கணும். என்னத்துக்காக காரணம் காட்ட இல்லவே. முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் மக்கள் தற்காலிக வீடுகளில் வாழ்ந்து வருகின்றனர். தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இந்த வீடுகளில் வசிக்கும் மக்கள் மழைக்காலங்களிலும் வெயில் காலங்களிலும் வருடம் முழுவதும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சாதாரணமா இந்த கொட்டில ஒரு பாதுகாப்பு இல்ல, பிள்ளைகளை கொண்டு இதுல வச்சிருக்கலாது, வேற பிள்ளைகளை கொண்டு வச்சிருக்கலாது. மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களின் நீர்நிலைகளில் முதலைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களின் பல பகுதிகளில் முதலை அச்சுறுத்தல் காரணமாக பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளதுடன் சிலர் அங்கவீனர்களாகியுள்ளனர். குறித்த நீர்நிலைக்கு அருகாமையில் நீர் அருந்தி வரும் கால்நடைகளும் முதலைகளுக்கு இரையாவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக தமது தேவைகளுக்காக வாவிகள், ஆறுகள் போன்ற நிலைகளுக்கு அச்சத்துடனேயே செல்ல வேண்டியுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அது மாத்திரமன்றி சில நீர்நிலைகளில் மீன்பிடியை அப்போது மீனவர்கள் கைவிட்டுள்ளனர். மண்டூர், வெள்ளாவளி, பட்டிருப்பு, மாவடிப்பள்ளி வாவிகளில் முதலைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இளைஞர்களுக்கு விற்கப்படவிருந்த ஒரு தொகை போதைப் பொருள் புத்தளம் பிரதேசத்திலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. புத்தளம் மன்னார் பிரதான வீதி அருகே உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் கிணற்றினுள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 1375 போதைப் பொருட்கள் லேகியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பில் வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். இறக்குவானை மாதம்பை பகுதியில் 2 பஸ்கள் ஒன்றோடொன்று மோதியதில் 13 பேர் காயமடைந்துள்ளனர். அதிக வேகத்துடன் செலுத்தப்பட்ட பஸ்கள் 2 இவ்வாறு மோதியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் ககவத்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ரத்தினபுரி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர்.
40வது தேசிய விளையாட்டு விழாவில் ஆடவருக்கான கபடி போட்டிகளில் மட்டக்களப்பு மாவட்ட அணி தங்கப் பதக்கத்தை சுவீகரித்தது. 40வது தேசிய விளையாட்டு விழா அனுராதபுரத்தில் நடைபெறவுள்ளது. இதன் அணிப்பிரிவு போட்டிகள் இந்த நாட்களில் நடைபெறுகின்றன. அந்த வகையில் ஆடவருக்கான கபடி போட்டிகள் நேற்றுடன் நிறைவுக்கு வந்தன. இதில் ஊவா மற்றும் கிழக்கு மாகாண அணிகள் இறுதிப் போட்டியில் நேற்று விளையாடின. கொழும்பு டொரிங்டன் உள்ளக அரங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆரம்பம் முதலே கிழக்கு மாகாண அணியின் ஆதிக்கம் மேலோங்கியது. போட்டியில் 27-11 என்ற கணக்கில் வெற்றி பெற்ற கிழக்கு மாகாண அணி தங்கப் பதக்கத்தை தன்வசப்படுத்தியது. ஊவா மாகாண அணிக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்தது. அடுத்து ஸ்போர்ட்ஸ் ரவுண்ட் அப். அகில இலங்கை பாடசாலைகள் விளையாட்டு விழாவில் மெய்வல்லுநர் போட்டிகள் 4வது நாளாக கொழும்பு சுகதாச விளையாட்டரங்கில் இன்று நடைபெறுகின்றன. போட்டிகளில் சுமார் 4500 வீர வீராங்கனைகள் வரை பங்கேற்றுள்ளனர். இந்த போட்டிகளில் இதுவரை 10 போட்டி சாதனைகள் நிலைநாட்டப்பட்டுள்ளதுடன் ஒரு சாதனை சமப்படுத்தப்பட்டுள்ளது. கிரிக்கெட் விளையாட்டின் நிர்வாகத்துடன் தொடர்புடைய நபர்கள் அதனை ஆதாயமிட்டும் ஒன்றாக மாற்றியுள்ளதாக ஆசிய ஒலிம்பிக் குழுவின் தலைவரான ஷேக் அஹமத் அல்பாட் அல் ஷஃபா தெரிவிக்கிறார். கிரிக்கெட் விளையாட்டில் பிரசித்தி பெற்ற நாடுகள் ஆசிய விளையாட்டு விழாவுக்கு அணிகளை பங்கேற்க செய்யாதமை குறித்து கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டினார். ஆசிய விளையாட்டு விழாவில் இந்திய மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்கவில்லை என்பதோடு இந்த போட்டிகளில் இலங்கை தங்கப்பதக்கத்தை சுவீகரித்தது.